இங்க ஒரு பொண்ணு 7 டேஸ்க்கு இந்த பெட்டிக்குள்ளதான் இருக்க போறேன்னு சேலஞ்ச் பண்றா. இந்த பெட்டி மூடி இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் படுக்கிற அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கு. இந்த பெட்டி நிலத்துல இருந்து 6 அடி உள்ள இருக்கு. 7 டேஸ்க்கு நான் இதுக்குள்ளதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றா. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு லைவ கட் பண்ணிடுறா. லைவ கட் பண்ணிட்டு உள்ள இருப்பான்னு பார்த்தா டே 1 முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை விட்டு வெளியே வந்துடுறா. இப்ப அவளுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதுல நீ பொய் சொல்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பொண்ணு அதை பெருசா எடுத்துக்காம விட்டுறா. இப்ப 2வது நாள் உள்ள வந்துட்டு இன்னைக்கு 2வது நாள், என்னால காலை நீட்டவே முடியல, இந்த பிளேஸ் ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னும் 6 டேஸ்க்கு இந்த பெட்டிக்குள்ள எப்படி இருக்க போறேன்னு தெரியல, நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ கட் பண்ணிடுறா. இப்ப மறுபடியும் மெசேஜ் வருது. இதுல நீ பொய் சொல்றத நிறுத்துன்னு போட்டிருக்கு. அவளும் கடுப்பாகி நீ யாருன்னே தெரியல, எனக்கு மெசேஜ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றா. இப்போ 3வது நாள் லைவ்ல இன்னைக்கு டே 3, என்னால இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லைவ கட் பண்ணிடுறா. ஒவ்வொரு நாளும் பொய் சொல்லி அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. இப்ப 7வது நாள் வந்துருது. இப்ப லைவ்ல சேலஞ்ச முடிச்சிட்டேன், இந்த 7 நாள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, சாப்பாடு கூட இல்ல அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ பேசிட்டு இருக்கும் போது யாரோ வீட்டுக்குள்ள வர மாதிரி சத்தம் கேக்குது. யாரது அப்படின்னு கேட்க, பெட்டிக்கு வெளியே இருந்து ஒரு ஆள் வந்து பொய் சொல்லாத, பொய் சொல்றத நிறுத்துன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இந்த பொண்ணு இருட்டுல இருக்கா. எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே போன் டார்ச் ஆன் பண்ணி பாக்குறா. பார்த்தா உண்மையாவே இவள ஒரு பெட்டிக்குள்ள வச்சு புதைச்சு வச்சுட்டு போயிடுறான்.